தெச்சிலாவரம் மலர்நீட்டு கழகத்திலிருந்து தெச்சிலாவரத்திலிருந்து வந்திருக்கோம். அடுத்து எங்க ஊரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நாங்க இந்த பொட்ட பிள்ளைய வச்சு யாரும் என்ன வராங்க எப்படி வராங்கன்னு தெரியவில்லை எங்களுக்கு. அடுத்து நாங்க தூக்கம் இல்லாம இருக்கோம். இருக்கிற பிள்ளைகிட்டையும் செல்போன் இதுல படிச்சுட்டு போயிடுறாங்க. காவல்துறை வராங்க இல்லையா? ஆமா. உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்களுக்கு பதட்டமா இருக்கு. யார் வராங்க என்னன்னு, இவங்கதான் வராங்களா, காவல்துறையை தான் வராங்களா, இல்ல இவதான் மற்ற யாருங்க வராங்களா அப்படின்னு எங்களுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்கி. எங்களுக்கு பதட்டமா இருக்கு. என் பேரு பொன்னித்தாய், தெச்சிலாவரம். வேற ஏதாவது மிரட்டினாங்களா உங்களா? காவல்துறை சொன்னாங்க? மிரட்டினாங்க. என்ன சொன்னாங்க? உங்களால என்ன, நீங்க எல்லாம் ஒரு ஆளா, உங்களுக்கு நாங்க பதில் சொல்லணுமா அப்படின்னு கேட்டாங்க. உங்க வீட்டு ஆம்பளையிலும் தூக்கிட்டு போகணுமா, வேலைக்கு போற இடத்துல நாங்க தூக்கிடுவோம், இந்த ஊருக்குள்ள வந்தா தானே மறிப்பீங்க, வேலைக்கு போன இடத்துல வந்து தூக்கிடுவோம், நாங்க வீட்டுக்குள்ள வருவாங்க போவாங்கல்ல தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் சுந்தரலட்சுமி, செந்தில் மல்லர் அவங்க அவங்க எங்க வீட்டுக்காரு திருநெல்வேலியில நடந்த மீட்டிங்ல பேசினதுக்கு அவங்க மேல வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மாசமா அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. திருநெல்வேலியில இருந்து வர்ற காவல்துறை வந்து சீருடை இல்லாம அந்த மாதிரி மத்தியில வர்ற போலீஸ் வந்து ஒரு 4 முறை எங்க வீட்டுல வந்து என்னை உட்கார வச்சு விசாரிச்சாங்க. அதுல நானும் வந்து தொடர்புக்கு வரவே இல்லை அப்படிங்கிறத நானும் சொல்லிட்டேன். அடுத்து என்னோட போனை வந்து எடுத்துட்டு போயிட்டு என்னோட அக்கௌண்ட்டையும் பேங்க்ல லாக் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப வீட்டுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க. டெய்லி 4 முறை வந்து காலையில 11 மணிக்கு வந்து உட்கார வச்சு சாயந்தரம் 3 மணி வரைக்கும் என்னை தொடர்ந்து எனக்கு துன்புறுத்தல் கொடுத்தாங்க. அடுத்து நான் என்னால வந்து பிள்ளைகளை பார்க்க முடியல, ஒரு வீட்டுல என்னால இருக்க முடியல. இந்த நிலையில நேற்று 4 மணிக்கு சாயந்தரம் வந்தாங்க. வந்துட்டு என்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அடுத்து ஊர் நிர்வாகிகள்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனை கூப்பிட்டு, உலத்தரங்கிற அண்ணனை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க போனை வாங்கி பேசி வச்சுக்கிட்டாங்க. அடுத்து அவர் வாங்க, இந்த எஸ்பி மேல அவங்க இருக்காங்க ரோட்ல, அவங்கள்ட்ட வந்து உங்கள்ட்ட விசாரிப்பாங்க, விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அடுத்து உடனே இவங்க வரலங்கிறதையும் ஊர் மக்கள் எல்லாம் கொஞ்சம் திரண்டு எதுக்கு இப்படி விசாரணைன்னு வந்துட்டு ஆளை வந்து அங்க கூட்டிட்டு போறாங்க, இன்னும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாமே ஒன்று திரண்டு நாங்க கேட்டோம். அவங்க அதுக்கடுத்தும் ஒரு 2 பேர், மகேந்திரன், முருகன் அப்படிங்கிற 2 ஊர் நிர்வாகிகள், இவங்க 3 பேருமே ஊர் நிர்வாகிகள். ஒருத்தர் வந்து தண்ணி போட்டு விடுறவரு, எல்லாத்தையுமே இப்ப கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன ஆனாங்கிறது எங்களுக்கு தெரியல. அடுத்து என்னோட வீட்டை அவங்க வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு 2 லேடி போலீஸ் உள்ள பூட்டிக்கிட்டு வீட்டை வந்து சர்ச் பண்ணாங்க. ஃபுல்லா பொருளையும் எல்லாத்தையும் இழுத்து கடைசி போட்டு இது பண்றாங்க. நாங்க எங்களுக்கு சந்தேகமா இருந்தது, நாங்க ஏன் வீட்டை பூட்டிட்டு நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கதவை தட்டினோம். உடனே அவங்க பக்கத்துல உள்ள காவல் அலுவலகத்துக்கு போன் பண்ணி எங்களை வந்து வீட்டை பூட்டி போட்டு எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, எங்களுக்கு தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வெளியில இருந்து எல்லாம் நிறைய போலீஸ் வந்துட்டாங்க. வந்து இருக்கிற பையங்க போன் எல்லாம் ஒரு 5-6 பையங்க போனை பறிச்சு போயிட்டாங்க. அப்புறம் அந்த பக்கம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு பெரியவர்கிட்ட கூட போய் ஒரு பட்டன் போனை வாங்கிட்டு போயிட்டாங்க. இது நிறைய எங்களுக்கு வந்து எங்க ஊர் மக்களை வந்து அச்சுறுத்தி நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது. மக்கள் எல்லாத்தையுமே இவங்க நீங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு அவர் எங்க இருக்காருன்னு நீங்க காட்டி கொடுக்கணும், எங்க கையில நீங்க அவரை ஒப்படைக்கலைன்னா நாங்க இந்த மாதிரி உங்க ஊர்ல எல்லாத்தையுமே வந்து டெய்லி 4 பேரை நாங்க வந்து உள்ள இந்த மாதிரி உங்களை டெய்லி 4 பேரை தூக்கிட்டு போவோம் ஸ்டேஷனுக்கு, நீங்க என்ன செஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டினாங்க எல்லாரும். உன பெண்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்க போயிருங்க, எல்லாம் உங்க பிள்ளைகளை எல்லாம் உள்ள வச்சிருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப நெருக்கடி கொடுத்து ரொம்ப மிரட்டி பேசினாங்க. சரின்னு அடுத்து என் பிள்ளைய 2 வரையுமே உன் பிள்ளைய 2 பேர்த்தையும் உள்ளதுக்கு வச்சுக்குவோம், அவங்கள வேலைக்கு வச்சுக்குவோம், நான் வந்து எங்களுக்கு எங்க கையில சொல்ல முடியாது குடும்பத்தோட அப்படின்னு சொல்லி எங்களை வந்து ரொம்ப மிரட்டினாங்க. மன உளைச்சலுக்கு நான் ரொம்ப இருக்கேன்.